2026 பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி இஸ்ரேலும் யுஎஸும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஈரான் மீது ராணுவ வழி தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவிலான மத்திய கிழக்கு போரின் தொடக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த தாக்குதலை OEF அப்படின்ட்டு ஒரு பேர்ல கூப்பிடுறாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் எபிக் ஃபரி அப்படின்றதான் இதோட அர்த்தம். ஸோ இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதல் மூலமா ஈரான் இருக்கிற முக்கியமான இடங்களை தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு போரா போயிட்டு இருக்குது. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான முறையில தான் போரிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா அவங்களோட உச்ச நிலை தலைவர் அப்படின்ற ஹயதுல்லா அலி கமேனி அப்படின்ற ஒரு தலைமறைவா இருக்கிற வரைக்கும் தான். பட் அவரு ரீசெண்டா இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு ஊடகங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறனால இதுக்கு அடுத்தது அவங்களோட போருமே வந்து பார்த்தோன்னா அதிகபட்ச நிலைக்கு போகும். அவங்களோட எதிர்ப்புமே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்ப திடீர்னு எதுக்கு இந்த ஒரு போர் வந்துச்சு அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து நெனச்சிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து திடீர்னு ஆரம்பிச்ச ஒரு போரே கிடையாது. கிட்டத்தட்ட 40, 45 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு போர் தான். அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நான் சொல்லப் போறேன். அண்ட் ஹலோ எவரிவன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி உலகத்துல நடக்கிற எல்லா நியூஸுமே அடுத்தடுத்து நம்ம சேனலை உடனே பார்க்கறதுக்கு பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப திடீர்னு ஆரம்பிச்சது கிடையாது. கிட்டத்தட்ட 40, 45 வருஷமா இந்த போரானது நடைபெற்று தான் இருக்கு. இது எங்க ஆரம்பிச்சது, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1979 ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு இஸ்ரேல வந்து பார்த்தா ஒரு நாடு அப்படின்ற மாதிரி சொல்லாம அவங்க வந்து பார்த்தா எங்களோட எதிரி நாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருந்தா இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்ததா ஈரானோட தலைமையில இருப்பாங்களே அவங்க, அது குறிப்பா சொல்ல போனா அயதுல்லா அலி அவர் இருக்காரு பாருங்க, அவருமே இஸ்ரேல் மீது கடுமையான எதிர்ப்பு அரசியலை நிலைப்படுத்திட்டு இருந்தாரு. இவங்க எதுக்கு இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இஸ்ரேல் கிட்டையும் ஈரானு கிட்டையும் இருக்கிற அணு திட்டங்கள் கண்டிப்பா ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா அணு ஆயுத திட்டமா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா 2015ல அணு ஒப்பந்தமான JCPOA அப்படின்றத இவங்க சரியா கையாளதுனால இந்த திட்டத்தோட நம்பிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போயிருக்கு. இப்படி குறைய குறைய வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையான போர் வந்து பார்த்தோன்னா அதிக நிலையில ஆரம்பிக்குது. இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா USA தான். எதுக்கு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2018ல அணு ஒப்பந்தத்துல இருந்து இவங்க வெளில வந்த கருத்து தான் இங்க இருக்கிற பதற்றமே வந்து பார்த்தோன்னா அதிகரிச்சது. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்குமே பஞ்சாயத்து தலைவர் அப்படின்றவன் யாருன்னு சொல்லி பார்த்தா அமெரிக்கா தான். அவன் என்ன பண்ணுவான், எந்த நேரத்துல வேணாலும் எந்த நாட்டை வேணாலும் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எப்ப வேணாலும் போர் பண்ணுவான். அவன் கிட்ட இருக்கிற வெப்பன்ஸோட நம்ம கிட்ட இருக்க வெப்பன்ஸோட இது வந்து பார்த்தோன்னா கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த 2018க்கு மேல இந்த அணு ஒப்பந்தத்துல இருந்து அவங்க வெளியே வந்த கருத்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அடுத்தது தான் ஈரான்ல இருக்கிற பாரக்சி குரூப் மூலமா இஸ்ரேல வந்து சுத்தி அவங்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல வந்து எப்படியாச்சும் தன்னோட கண்ட்ரோலை எடுக்கணும்னு சொல்லிட்டு யாரு, அமெரிக்கா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனா இதுல முக்கியமா அவங்க வந்து கைப்பற்றும் சொல்லி நினைக்கிற இடங்கள் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லெனபான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காசா. எனக்கு இந்த ரெண்டு இடத்த மட்டும் கைப்பற்றிட்டா அங்க இருக்கிற ஒட்டுமொத்த இடத்தையுமே நம்ம கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுல இருந்திருக்கிறாங்க. இஸ்ரேல், சிரியா மற்றும் பிற இடங்கள் வந்து பார்த்தோன்னா ஈரானோட அதிகப்படியான இலக்குகளை பல ஆண்டுகளா இங்க குண்டு வீசி தாக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எப்படின்னா இஸ்ரேல்ல இருக்கிற சிரியா மற்றும் பிற இடங்கள், ஓகேவா? சோ மொத்த இஸ்ரேல் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இடத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஈரான் வந்து பல ஆண்டுகளா வந்து பார்த்தோன்னா குண்டு வீசி தாக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இரு நாடுகளுக்குள்ளுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஒருவர பாதுகாப்பாக இருக்கிறது. அதாவது யாருமே தேடி அச்சுறுத்தல் கிடையாது. நம்ம இதுக்காக தான், அதாவது நம்மளோட அதிகாரத்துக்காக தான் சண்டை போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா போரிட்டு இருக்கிறதுக்கான சொல்லிட்டு இருக்கிறாங்க. மத்திய கிழக்கில் குறிப்பா சொல்ல போனா மத்திய கிழக்குல வந்து பார்த்தோன்னா பிராந்திய ஆதிக்க போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. யார் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கும் ரெண்டு பேரும் போரிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அதுக்காகவுமே போர் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு அதிகார போட்டி இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. மத அரசியல் மற்றும் யூத அரசுக்கும் ஷியா இஸ்லாமிய ஆட்சியும் மற்றும் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே அங்க சண்டை நடந்துட்டு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பாலஸ்தீன பிரச்சனை. ஸோ பாலஸ்தீன பிரச்சனை பத்தி நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்திருக்கோம். நிறைய வீடியோக்கள் நம்மளும் ஒரு சில வீடியோக்களை பேசியிருக்கோம். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் பிரச்சனைகளை பாலஸ்தீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் கூட நெருக்கம் ஏற்படுது. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனா சவுதி அரேபியா கூடயும் சரி,
அபுதாபி கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்றனால ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன், ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு அதிக தொழில்நுட்பத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இவன் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். யாரு? ஈரான். சோ அதே மாதிரி தான் இஸ்ரேலும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொழில்நுட்பம் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்ப போட்டி நேரடியான தாக்குதலுக்கு ரெடி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு கணக்குப்படி போட்டு இந்த இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிக்க காட்டியுமே சில நேரம் அதாவது சம்டைம் இந்த கணக்கு வந்து தப்பாகும் போகும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அல்லது மூன்றாம் உலகப் போர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதாக அறிஞர்களும் சரி நியூஸ் மீடியாக்களையும் வந்து பார்த்தா இதை பத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த போரானது எதுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு 15 பாயிண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு குற்றவாளி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்கா தான் அப்படின்றாங்க. ஏன்னா அமெரிக்கா தன்னோட கைவசத்துல எல்லா நாடுகளுமே கைது பண்ணணும்னு சொல்லுது. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரை முதற்கொண்டு நான் தான் நிறுத்தினேன். அதுக்காக எனக்கு நோபல் பரிசு வேணும். அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கால நின்றுருக்காரு. பட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பாகிஸ்தான் சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிகலா கன்ஃபார்ம் பண்ணல. இந்தியா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே சொல்லல. ட்ரம்ப்புக்கு வந்து இவர் பயந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. யார் பயந்துட்டு இருக்கானா? மோடி பயந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப இப்ப ரீசெண்டா இன்னைக்கு மதிய நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியால வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. குவைத் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட ரேட் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரோல், டீசலோட விலை மீண்டும் உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிப்போம். இதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஈரான் சம்பந்தப்பட்ட என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை.